கணவன் மனைவியுடைய நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இரு உறவுகளுடைய நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இது திருமணத்துடைய இலக்குகள் உண்டு. ஒரு ஆண் மகனுக்கு அமைதி தரக்கூடிய இடமாக மனைவியுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும். அதே போல நேசம் தரக்கூடிய ஒரு இடமாக அது என்ன செய்யும்? இருக்கும் என்றது இலக்கு. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் ஒரு நேசத்தையும் ஒரு கருணையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான் அப்படி என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் அதாவது நம்ம கணவன் மனைவியுடைய அன்பு வாஜிபா இல்லையா என்ற தலைப்பிக்கிறே நம்ம பார்ப்போம். நிறைய பேர் இதுல ஒரு பகுதி புரிஞ்சுக்கொள்ள என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அமைதி தரும் இடமான்னு சொல்றான். ஆனா சண்டை தான் என்ன செய்யுது? நிறைய இடத்துல நடக்குது, பிரச்சனை தான் நடக்குது. எப்படி அமைதி தருமான இடம் நம்ம நினைக்கிறது? பிரச்சனை எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு சிக்கல்ல முடியுது. அது இல்லாட்டி நாங்கள் ஒரு அரைவாசி அமைதியாக இருப்போம் என்ற மாதிரி என்ன, இதுதான் நம்ம பிரச்சனைக்கு அரைவாசி மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இது நம்ம அந்த சில நேரங்களில் 25% பிரச்சனைகள் உண்டு, அது கோர்ட் தான் தீர்ப்பு, வழக்கு தான் தீர்ப்பு. ஆனால் 75% நம்ம புரியாதனா நடக்காது. என்ன அப்படின்னா, எப்பையும் அதுக்கு சொல்லுவாங்க தஷ்தீத்துல் இர்ஹாக். மனிதனுக்கான சில ஸ்ட்ரெஸ் நெருக்கடிகள் இருக்குது. அது உடைஞ்சி போகணும்டா பிரச்சனை வரணும். அது உடைஞ்சி போகணும்டா பிரச்சனை வரணும். சந்தோஷம் அது உடைஞ்சி போகாது. சந்தோஷம் உதாரணமா நீங்க நெருக்கடியில் இருக்கிறீங்கன்னு வைங்க. நெருக்கடிக்கிற டைம்ல உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த தோட்டத்தை தாரு அப்படின்னா உங்களுக்கு வேதனை கூடும். என்னது? ஏன் வேதனை கூடும் அப்படின்னா, இதை அனுபவிக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்குது, இது கூட நமக்கு கிடைச்சிக்குது, அது கூட நம்மளுக்கு கிடைச்சிக்கு, இது கூட கிடைச்சிக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டே வரும். என்னங்கன்னா, அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு நெருக்கடி மனசளவுல கூடுதலா இருக்கேன்னு வைங்க, அனுபவிக்க முடியாம இருக்குதே அப்படின்ற வேதனை என்ன செய்யும்? உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே வரும். மனுஷன் எப்ப கூட பதறுவான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, கிடைச்ச உடனே. அதாவது மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, கிடைத்த உடனே அவன் என்ன செய்வான்? தடுக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த மைண்ட் செட், தடுக்கக்கூடிய மைண்ட் செட் வந்தோடனே அனுபவிக்க முடியாம இருக்குதானே, அது அவனுக்கு வேதனை என்ன செய்யும்? அதிகப்படுத்தும். சந்தோஷம் ஒரு நேரம் இருக்குது. இப்ப உதாரணமா ஒரு நோயாளி ஆகிறார், அவருக்கு முன்னால் அவர் சாப்பிட இயலாத டைம்ல வகை வகையான என்னது சாப்பாடெல்லாம் கொண்டு ஒருத்தர் வைக்கிறான்னு வைங்களேன், பரவாயில்ல பார்க்கவா முடியுதுன்னு ஒரு சந்தோஷமா வாய்ப்பாரு. மனசுக்கு நெருக்கடிக்குள்ளாவாரு. நான் ஒரு சாப்பிட எல்லாம் வைக்கிறேன், இங்க கொண்டு வச்சு என்ன செய்யறாய்? சாப்பிட்றாயே அப்படின்னு நினைப்பேன். நோம்பாளிக்கு முன்கால சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா சொல்றேன். அப்படி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கிறேன். எதன் காரணமாக? அவர் நோம்பு பிடிச்சிருக்கிறார். அவருக்கு முன்னால வச்சோடனே அவர் சந்தோஷம் கூடணுமா இல்லையா? அனுபவிக்க முடியாத நிலையில இருந்தா கவலை தான் கூடும். அனுபவிக்க முடியாத நிலையில இருந்தா கவலை தான் கூடும். இப்ப ஒரு மனிதன் ஒன்றிலேயே ஃபோக்கஸ் பண்ணுவான். ஸ்ட்ரெஸ் டைம்ல அதாவது மனக்கவலையான நேரத்தில் ஒன்றிலேயே ஃபோக்கஸ் பண்ணி கண்டிருப்பான். அந்த ஃபோக்கஸ் உடையணும்டா பிரச்சனைகள் வரணும். விளங்கிட்டா? அந்த ஃபோக்கஸ் உடையணும்டா பிரச்சனைகள் வந்தே ஆகணும். வேறொரு பிரச்சனை அவனுக்கு அதாவது அதை உடைக்கிற மாதிரி வார டைம்ல இதெல்லாம் என்ன செய்யும்? பிரியும். உதாரணமா ஒருத்தர் ஆஃபீஸ் வேலையில அப்படியே டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வராருவீங்களே, டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வராரு. நல்ல முறையில் வரவேற்று ஆறுதல் கொடுக்கறதும் ஒரு வகையான ஒரு அம்சம் தான். இன்னொன்று, ஒரு பிரச்சனையை ஹெவியாக கொண்டு வந்து போட்டாங்கன்னு வைங்களே, நம்ம அதுக்கு எதிர்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு என்ன அறிவில்லாமல் நடந்து கொள்றதுதான் வேலை, நம்மளுக்கு ஒரு நேர்மையாக நடக்க தெரியாது, அப்படி இப்படி ஏதோ அவனோட ஸ்டைலுக்கே போயின ஒரு ஏச்சி முடிந்து பிரச்சனையாகி கடைசியில் அது குடும்ப சண்டையாகி இவன் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன ஆயிருமாடா, அதுக்கப்புறம் இவளை சமாதானப்படுத்துறது எப்படி என்ற சிந்தனைக்கு மாறிடுவான். ஆனால் வந்த ஸ்ட்ரெஸ் அதில் அவர் அந்த வேலை இந்த வேலைன்னு தான் வந்திருப்பான். இந்த பிரச்சனை வந்த உடனே அது பிரிஞ்சு வேறொரு சைடுக்கு போய் மொபைல்லாம் ஓஃப் பண்ணி போட்டு பீச்சில் எழுந்திருப்பாங்க ரெண்டு பேரும். என்னடான்னு பார்த்தா 2 ஹவர் சண்டை. அதுக்கு போற என்ன முடிவு? என்ன, இந்த சப்ஜெக்ட் ஒரு சைட்ல போட்டு இந்த சைட்ல ஒரு சைட்ல போட்டுட்டு போயிட்டு பிரச்சனை 2 ஆயிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்துல கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்தி, அதாவது உஹது யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சு எல்லாரும் ஓடிக்கண்டிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கவலை! எல்லாரும் ஓடிக்கண்டிக்கல, உஸ்மான் எல்லாரும் ஓடிக்கண்டிருக்கிற டைம்ல ஒரு செய்தி பரவுது. என்னன்னா, ரசூலுல்லாஹ் என்ன கொல்லப்பட்டு விட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு பலகீனம் என்ன செய்யுது? உள்ளுக்கு ஒரு அப்படியே கொஞ்சம் மணித்தியாலங்கள் என்ன செய்யறாங்க? அலைக்கழிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி வருது, அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் கொல்லப்படலை, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த செய்தி வந்தோடனே சஹாபாக்கள் ஃபர்ஸ்ட் கவலையை மறந்து ஒரு சந்தோஷமா என்ன செஞ்சது? அது போச்சு. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கவலைக்கு பின்னால் ஒரு கவலையை கொடுத்தான், கவலைப்படாமல் இருப்பதற்காக. கவலைக்கு பின்னால ஒரு கவலை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், அவர்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அந்த அதாவது
அந்த 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 மனநிலை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அதாவது இந்த பிரிச்சு விட்டுரும். ஒரு மனிதன் ஏற்கனவே உள்ள அதாவது அந்த கவலை பிரிச்சு விட்டுரும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, ஃபஅஸாபகும் கம்மன் பிகம்மின் அஃவன் ஃபஅஸாபகும் கம்மன் பிகம்மின் லிகைலா தஹ்ஸனு அலா மா ஃபாதகும். உங்களுக்கு தப்பி போனதில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக கவலைக்கு மேல் கவலையை தந்தான். கவலைக்கு மேல கவலையை தந்தான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு சூரா ஆல இம்ரான் 153. ஒரு மனிதன் ஒரு சின்ன கவலை இருக்கும், அதை விட ஒரு பெரிய கவலை வந்தேன்னு வைங்களேன், இந்த கவலையை நீக்கிறது அவனுக்கு பெரிய ஒரு எண்ணமா என்ன செய்யும் மாறும். இந்த கவலை நீக்கிற டைம்ல இந்த கவலை சேர்ந்து என்ன செஞ்சிடும், போய்விடும். அப்ப அல்லாஹ் தஆலா அதை அழகா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இந்த நிலை வந்து குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமாக அதை கையாளுது. எத்தனையோ பிரச்சனைகள் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு பிரச்சனை மட்டுமே ஆகிடுது. அவனுக்கு என்ன பொருளாதார பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, அந்த சிக்கல் எல்லாம் இருக்கு. இந்த பிரச்சனைகளோடு அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். வந்த பின்னால் அந்த பிரச்சனை என்னத்துக்கு ஆகிறதுன்னா பிரிஞ்சிருது. இந்த கவலையில ஈடுபடுதல், இந்த கவலையில என்னது சிந்திக்கிறதுன்னு அந்த பிரச்சனை பிரிஞ்சு அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது அது காரணமாக. இதை நிறைய பேர் உணர்றது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, என்ன ஒரே பார்த்தாலும் சிக்கல் பிரச்சனை நினைக்கிறேன். இருக்கலாம் அளவுக்கு மீறிய பிரச்சனைகள் ஆபத்து. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் வந்து மனசை என்ன செய்யும், உங்களோட பிரச்சனைகளை 4 பகுதிகளாக மாற்றும், 5 பகுதிகளாக மாற்றும், 6 பகுதிகளாக மாற்றும். வெயிட் குறையும். வெயிட் என்ன செய்யும், குறையும். இந்த வெயிட் குறைகிறதுன்றது மன அமைதியை ஏற்படுத்தும். வெயிட் குறைகிறதுன்றது மன அமைதியை ஏற்படுத்தும். இதை புரிஞ்ச நாங்கள் எவ்வளவு அழகா நடப்போம். அப்ப எனவே திருமணத்துடைய மிக முக்கியமான இலக்குகள்ல இது உண்டு. அதாவது மன அமைதி, ஆறுதல், நிம்மதி என்ற பகுதி என்ன செய்யும், கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா இருவரையும் 2 விதமா சிந்திக்கிற ஒரு அமைப்புல எல்லாம் படைச்சிக்கிறான். ஸோ அவங்களுடைய சிந்தனை இவங்களுடைய சிந்தனையும் ஒரு விதமாக இருக்கும். இதனால என்ன செய்யும்டா, இந்த சிந்தனைக்கு ஆறுதல் தரக்கூடிய அமைப்பிலான முறை தான் அவங்கள்ட்ட இருக்கும். அது எந்த வடிவத்தில் என்ன செய்யலாம், வரலாம். ஒரு பிரச்சனை வடிவத்தில் வரலாம், மற்ற வடிவத்தில் வரலாம், பொருளாதார வடிவத்தில் வரலாம். ஆனால் நீங்க இருக்கக்கூடிய கவலையோடு அது நேரடியாக மோதும். நானே கவலையில் இருக்கிறேன், நீ இப்படி ஒன்று போடுறாயின்னு மோதும். மோதுற டைம்ல கவலை வந்து என்ன செய்யும், தசத்துதா செதறும். இந்த கவலை செதற நீங்க அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபோக்கஸ் பண்ற கவலை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கவலை மாதிரி ஆகிடும். நினைக்கிட்டா இதுக்காக வேண்டியும் இந்த அமைதி வாரத்துக்கு வந்து ஆறுதல் சொன்னா மட்டும்தான் அமைதி வாரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. பல வகையில் அமைதி என்ன செய்யும், ஏற்படும். நமக்கு முறைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்களேன், அமைதி வராது. தொடர்ந்து ஒருத்தர் சொல்றா, நீங்க உங்களுக்கு என்ன கவலை வந்தாலும் சொல்லுங்க, என்ன கவலை வந்தாலும் சொல்லுங்க, என்ன கவலை வந்தாலும் சொல்லுங்கன்னு வைங்களேன், நீங்களும் செத்து பேசுறீங்க, அவங்களும் செத்து பேசுவாங்க. என்ன காரணம்னு சொன்னா, கவலை மனுஷனுக்கு நிற்காது. எதை இருந்தாலும் ஃபீட்பேக் தாங்கன்னு கேட்டு வேண்டியதுனா நம்ம அப்படியே பெக்காகி போய்கிட்டே இருப்போம். விளங்கிட்டா, அதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் சேர்ந்துருவாங்க. எப்பையும் ஃபீட்பேக்கு ஆறுதல் கேட்குறன்றது ஒரு அளவாக என்ன செய்யணும், இருக்கணும். என் வாழ்க்கையில நீங்க எப்படி நான் உங்களை நடத்துறேன் நீங்க நினைக்கிறீங்க, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கடமையான விஷயங்கள்ல, பிசினஸ் விஷயங்கள்ல வேணும்னா நம்ம கேட்கலாம். மற்ற விஷயத்துல உன்னால முடிஞ்சது நல்லது சரியா செஞ்சுட்டு போயிட்டு, அநியாயம் சுட்டி காட்டினாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும். நிறைய பேர் என்ன சொல்லணும்னா, ஒரு சின்ன கவலையா இருந்தாலும் என்னட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, இல்லாத கவலை சிந்தனை எல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனால சில கவலைகளை வெட்டிடணும். வணங்கிட்டா, அடக்க பழகணும். இதை அடக்கிக்கங்க, அதை அடக்கி மனசை திறந்து பேசுங்கன்னு யார்ட்டையும் சொல்ல வேணாம். மனசை வந்து திறந்து கொஞ்சம் அரவாசம் மூடி என்ன செய்ய பேசுங்க. ஃபுல்லா மனசெல்லாம் யார்ட்டையும் என்ன செய்வான துறக்கவான, யாருக்கு இங்கே முழுசா ஆறுதல் சொன்னோம் இயலாது. அது தீர போறதும் இல்லை, அது தீர போறதும் இல்லை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்ட்ட ஒரு மூமின் எப்ப நிம்மதி அடைவான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, இந்த அவ்வளி கதமின் யல்லாஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல முதலா எப்ப கால் வைக்கிறானோ அப்பதான் நாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா முஸ்தரிகுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு, ஓய்வு பெறுகிறான் அல்லது அவரிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள். நாங்க ஓய்வு அப்பதான். அதனால இங்க எல்லாம் வந்து யாருடைய பிரச்சனையை அப்படி முழுசா தீர்க்க முடியாது. அப்படி நம்ம யார்கிட்டையும் நம்மளுக்கு கீழே நிர்வாகம் பண்ணிட்டு ஃபீட்பேக் தாங்க எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கவும் கூடாது, சாத்தியமும் இல்லை செய்யறது. அப்படி தூண்டி விட்டோம்னா அவன் கவலைகளை நிறைய பேச ஆரம்பிப்பான். ஜனநாயக நாடுகள் என்ன நடக்கிறது, நீங்க வேண்டிய சொல்லுங்க, வேண்டிய பேசுங்கன்னு சொன்ன உடனே என்ன இடி விழுந்ததுக்கெல்லாம் ஆட்சியாளரை பத்தி என்ன கவுத்தர் நிலைமைக்கு வருது, இடி விழுந்ததுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன அவன் பேச விட்டீங்க. அவன் எல்லாத்தையும் பேச விடலாம், பிரச்சனை இல்லை, அளவிற்கு இவ்வளவுதான் நீங்க பேசணும். இல்லாட்டி நமக்கு நிர்வாகம் பண்ற வேலை என்ன செய்யாது, நடக்காது என்கின்ற அந்த இது இருக்கணும். இதே தான் குடும்ப வாழ்க்கையிலே நடக்கணும். அப்ப குடும்ப வாழ்க்கையிலே சில அதாவது என்ன அவங்களுடைய அழுத்தங்கள் நமது சில அழுத்தங்களை கரைக்கும். அதை கரைக்கும் என்றது இந்த வசனத்தின் ஊடாக நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தின் இலக்குகள் ஒரு ஆணுக்கு மன நிம்மதி, இது இல்லாதா மன நிம்மதி இருக்கு. திருமணம் முடிக்காதவர்கள் வெளிநாட்டில் ஒரு 10 வருஷமா வேலை செய்யறான்னு வைங்களேன், அவனுக்கு ஸ்ட்ரெஸ் வர கவலை அவனுக்கு ஒண்ணுதான் செய்யலாம். அவனுடைய டிரெக்ட்லி மோதிர யாரும் மிக்க மாட்டான். அவன் கவலையை ஷேர் பண்ணுவான், இன்னொருத்தர் சொல்லுவான். கவலையை ஷேர் பண்ண என்ன செய்யும், நம்மளோட கவலை அதிகரிக்கும். அதை சரியாக உள்வாங்குறவன் கிடைக்கலன்னு வைங்களேன், ஆறுதல் சொல்றவன் கிடைக்கலன்னா அதிகரிக்கும். அப்ப இன்றைய நவீன சாதனங்கள்லாம் வந்து இருக்கிறதால மியூசிக் எல்லாம் போட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கவலை என்ன செய்வாங்க, ஏற்றி விட்டுருவாங்க. அப்ப கவலை வந்து ஒரு இரட்டிப்பாகுமே தவிர குறையாது.
இதே நிமிஷம் இவன் ஒரு கவலை இருக்கிற டைம்ல, வேதனை இருக்கிற டைம்ல, மனைவியோடயோ அந்த குடும்பத்தோட பேசுற, அந்த மனைவியோட பேசுற சந்தர்ப்பத்துல வந்து அந்த கவலை அவங்க கொஞ்சமான அளவுக்கு கவனம் எடுக்கிற அளவுக்கு தான் அவட அறிவிக்கும். வேற ஒரு பிரச்சனையை போடுவாங்க, நீ இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு என்ன செய்வாய், கோபமாகவோ சரியாகவோ அதில் எதிர்த்து பேச ஆரம்பிப்பாய். எதிர்த்து பேச ஆரம்பிக்கிற டைம்ல நீ இந்த பிரச்சனையை பெருசா பார்த்தாலும் இந்த பிரச்சனை பேலன்ஸ் ஆகி, இந்த பிரச்சனை கீழே வரைக்கும் பலர் வந்து தைரியமா சில வேலையை விட்டிக்கிறாங்க. இந்த பிரச்சனை அழுத்தங்களால நல்ல சேலரி கிடைச்சிட்டீங்க, மனைவி கொடுத்து அழுத்தத்தால விட்டு ஊர்ல போய் சேர்ந்திப்பா. எப்படி சேர்ந்தா? இவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு போறான்னா அழுத்தம் வந்து இங்க பவரா நடந்தா. இவன் என்ன நினைக்கிறான், நான் நல்ல வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நீ இன்னொரு பகுதியால யோசிக்கல, உனக்கு கிடைச்ச எல்லா அழுத்தமும் க்ளோஸ் ஆயிட்டு, எல்லா அழுத்தம் என்ன செய்யுது, க்ளோஸ் ஆயிட்டு. இதை சாதாரணமாக க்ளோஸ் பண்ண, இந்த பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகளா மட்டும் சில விஷயங்கள் உண்டு. இதுக்கு நான் சொல்லல இது பிரச்சனை இல்லை நிம்மதி வருது அப்படின்னு பாருங்கன்னு சொல்லல. ஒரு சண்டை வார டைம்ல நிம்மதி வருது அப்படி பாருங்கன்னு சொல்ல. பிரச்சனை தான். மனிதனுக்கு கோபம் வரதான் செய்யும். தண்டனை கொடுக்கத்தான் செய்வான். நமக்கு இயற்கை தான், அது மாற்றம் இல்லை. ஆனா நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. இப்படி வாழ்க்கையெல்லாம் அமைச்சிக்கிறதுனால பல இடங்கள்ல நம்மளுக்கு என்ன செய்யுது, மனசில் உள்ள அந்த இது வந்து 2-3 என்ன செய்யுது, உடைகிறது என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். அதுதான் சொல்லணே தவிர இதை மாற்றிக்கொள்ள சொல்ல, இயற்கையை மாற்றிக்கொள்ள சொல்ல. இயற்கை தான். இந்த பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.